அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏலக்காயில் வரக்கூடிய நோய்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பூச்சிகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது மேஜராக இதில் வரக்கூடிய நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைசோம் ராட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது மண் அடியில் தண்டில் ஃபுல்லாகவே பரவும். அடுத்து பார்த்தீங்கன்னா அழுகல். இது எல்லாமே அழுகல் சார்ந்த நோய்கள் தான் அதிகமாக ஏலக்காயில வரக்கூடும். அதில் பார்த்தீங்கன்னா கேப்சூல் ராட்டுன்னு சொல்லக்கூடியது காய் அழுகல்ல வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொசைக் வைரஸ் வரும். அடுத்தது முக்கியமானது லீஃப் பிளைட், அதாவது இலை கருகல் நோய் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சவாலானது பார்த்தீங்கன்னா நமக்கு நோயில ராட்டு தான் ரொம்ப முக்கியமானது. எல்லா லெவல்லையும் அழுகல் வரும். முக்கியமாக மழைக்காலங்களில் ரொம்ப ஜாஸ்தி வரும். காய் அழுகல் வருது. அடுத்து தண்டழுகல் வரும். அதில் நிறைய, அதாவது நீங்கள் சின்ன செடியில் நர்சரியில் பார்த்தீங்கன்னா பித்தியம் பில்ட் வரும். இந்த மாதிரி பல வகையான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எப்படி வராமல் தடுக்க முடியும், வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் பார்க்கலாம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைட்டோசில், கியூமேக், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபாஸ், ஏடி ஜெல், இதை நீங்கள் கரைச்சி ட்ரன்ச்சிங் பண்ணும்போது இந்த நோய்கள் வராமல் ஒரு 50% 70% தடுக்க முடியும். ஓகே, அதை ட்ரன்ச்சிங் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான தாக்குதல் இருக்கும்போது ட்ரன்ச்சிங் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரேயிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அழுகல் வந்துடுச்சிங்க, நிறைய வேஸ்டேஜ் வந்துடுச்சு, இல்லை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை முன்னாடியே மழைக்காலத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரன்ச்சிங்கை முடிச்சிருந்தீங்கன்னா மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்களை ஆல்மோஸ்ட் 80% வராமல் தடுக்க முடியும். வராமல் தடுத்துட்டிங்கனாலே ஈல்டுங்கிறது நல்லா வந்துடும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய ஃபைட்டோசில் ஆகட்டும், ஹியூமேக் ஆகட்டும், உங்களுக்கு வேர் வளர்ச்சி, அதாவது ஒரு ஃபீடிங் ரூட்டுன்னு சொல்லுவோம். நிறைய விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்க, சார் எங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை வேர் நிறைய வந்திருக்கு, அதுதாங்க ஃபீடிங் ரூட். அது உங்களுக்கு வெளியே தெரியும் நல்லா. எந்த அளவுக்கு வேர் வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஷூட் ஃபார்ம் ஆகும். அடுத்து பின்னக்கள் நல்லா ஃபார்ம் ஆகும். டில்லர்ஸ் நிறைய வெடிக்கும். அதாவது செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் ஈஸியாக செடிக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக மகசூலுங்கிறது நல்லா சேர்ந்து வரும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி த்ரிப்ஸ் அட்டாக் ரொம்ப குறையும். நோயும் குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு வர பூக்கள் காய்களாக மாறும். வர டில்லர்ஸில் நிறைய பூக்கள் வரும். நல்ல நீளமான டில்லர்ஸ் வரும். இதெல்லாம் தான் இதனோட பெனிஃபிட்ஸ். இப்போது நம்ம இது வந்த பின்னாடி என்ன பண்ணலாம்? நீங்கள் ட்ரன்ச்சிங் பண்ணியிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரேயிங்க்கு ஃபைட்டோபாஸ் 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு கூட மாஸ்க் 3 கிராம், அதனோட சேர்த்து டான் ப்ளஸ், அடுத்தது ஃபைட்டோசில், அதாவது டான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1.1 கிராம் போதுமானது. 1 கூட தேவையில்லை. 1 கிராம் பர் லிட்டர் ஆஃப் வாட்டர். தென் ஃபைட்டோசில் எஸ்பியில் கொடுக்குறோம். அது 5 கிராம் இல்லை 2.5 கிராம். எனக்கு செலவு அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா 2.5 கிராம் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நோய் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும், வராமலும் தடுக்கும். இந்த எல்லா நோய்க்குமே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம சொன்ன அழுகலாகட்டும், இலைக்கருகளாகட்டும், ஈவன் மொசைக் வைரஸ் ஆகட்டும், ஏன்னா வைரஸுக்கு மருந்துலன்னு சொல்லுவாங்க. இது கொடுக்கும்போது அந்த வைரஸ் மறைஞ்சி புது லீஃப் நல்லா வர ஆரம்பிச்சிடும். வர லீஃப்ல அந்த வைரஸ் பரவாது. இது நம்ம ஒரு வேலை தான் செய்கிறோம். பூச்சி வராமல் தடுக்குது, நோய் வராமல் தடுக்குது, வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம மருந்து அடிக்கும் போது செலவுகள் அதிகமாகும், ஆள்கூலி அதிகமாகும். அப்போது இது கொடுத்தீங்கன்னா மற்ற உரங்களை நீங்கள் குறைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மண்ணோட தன்மை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும், மண் வளமாகும். அடுத்து மண் புழுக்கள் அதிகமாக வரும்போது உங்களுக்கு ரொம்ப தரமான காய்களை நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும். எப்போ ஒரு விவசாயி தரமான ஏலக்காய் உற்பத்தி செய்கிறாரோ மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு கிடைக்கும், நல்ல கலர் வரும், நல்ல நீளம் வரும், அடுத்து நல்ல மனம் வரும். இதுதான் ஏலக்காய் பொறுத்தவரை முக்கியமான விஷயமா மார்க்கெட்டில் பார்க்குறாங்க. அதனால் சிறப்பான ஒரு மகசூலை எடுப்பதற்கு எங்களோடு தொடர்பில் இருங்கள். நன்றி நண்பர்களே.